பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபமே ஜெயம் கூடுகைக்கு கூடி வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். உங்களெல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இதனால் நல்லபடியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். எஸ். சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக, பரிசுத்த ஆவியாக நம்மளை உற்சாகப்படுத்துவாராக. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை வச்சு நம்ம தொடர்ந்து நம்மளை பலப்படுத்திக் கொள்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்மளை பலப்படுத்திக்குவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் என் கர்த்தாவே ஜெபமே ஜெயத்தில் நாங்கள் எல்லாம் கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நிறுத்தியிருக்கிறே, அதுக்காமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு அருளி இருக்கிறீங்களே, அதுக்காமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நாளில் எங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து இந்த நாளை ரொம்ப அருமையாக கடக்க வச்சிருக்கிறேன், அதுக்காமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் தூங்க போகிற வேலையிலே ஆசிர்வதிங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்கட்டும். தொடர்ந்து இந்த உங்களுடைய வார்த்தைகளில் எங்களோட பேசுங்க கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஜெபித்து தூங்க போகிற இந்த பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம். ஆமென். இப்போ ஜெபத்தில் எது அந்த ஜெபத்தை பவர்ஃபுல்லாக சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது என்று பார்த்தால் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென். யார் வேணா ஜெபம் பண்ணலாம், ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் அற்புதங்களை கொண்டு வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பதில்களை கொண்டு வரும். ஆமென். ஸோ சங்கீதா சொல்லு, அப்போ விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு நமக்கு என்ன தேவை? வார்த்தை தேவை. ஏன் விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருது, தேவ வார்த்தையை கேட்கறதுனால வருது. அப்போ என்ன ஜெபமே ஜெபம் போட்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்றீங்களேன்னா நல்லது, தெரிந்து கொள்ளுங்க. ஜெபம் பண்றதுக்கு நமக்கு விசுவாசம் வேணும். ஆமென். ஒரு நாள் முழுவதும் சோர்ந்து போய் வேலை ஸ்தலத்தில் சவால்களை பார்த்து, குடும்பத்தில் சவால்களை பார்த்து, பொருளாதாரத்தில் சவால்களை பார்த்து அப்படியே எக்ஸாஸ்டாக இருக்கிற நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, அந்த சராசரங்களை சிருஷ்டித்த கர்த்தருடைய மகா சக்தி வாய்ந்த வார்த்தை, இது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே பிடிச்சிக்குங்க. வார்த்தை அப்படிதான் நானும் என் மனைவி எடுத்துக்கொள்கிறோம். என் பிள்ளைகளுக்கு நான் அப்படிதான் சொல்லித்தரேன். என் அன்பு சபை மக்களுக்கு அதான் சொல்லித்தரேன். என்னோட ஊழியத்தில் பணியாற்றுகிற அன்பு தம்பிகளை தான் சொல்லித்தரேன். வார்த்தை சக்தி வாய்ந்தது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தை மகா பெரிய சக்தி வாய்ந்தது. இது நம்மை நோக்கி வரும்போது அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும், எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு அகற்ற வேண்டிய கசப்புகள், அகற்ற வேண்டிய வைராக்கியங்கள், அகற்ற வேண்டிய மர்மரிங்ஸ், முறுமுறுக்கிற தன்மைகள், அகற்ற வேண்டிய கவலைகள், பாரங்கள், சந்தேகங்கள். ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. அன்பிலீஃப் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவர். அப்போ சந்தேகப்படாமல் நீ ஜெபம் பண்ணுன்ற, நீ விசுவாசத்தில் எதை கேட்டுக்கொள்வா அதை பெற்றுக்கொள்வான்றார். அப்போ என்னது கேம் சேஞ்சர்? ஜெபத்துல கேம் சேஞ்சர் என்ன? வார்த்தை. ஆமென். உங்க ஜெப வாழ்க்கையை மாற்ற போகிறது என்னன்னா சத்தியம். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் கேள்விப்படுகிற இந்த வார்த்தைகள் உள்ளே சென்று மறுரூபம் படுத்தி, என் கர்த்தர் இவ்வளவு நல்லவரா, என் கர்த்தர் இவ்வளவு பெரியவரா, எனக்கு குழந்தையில தர வல்லவரா இருக்கிறாரா. நீ காலைல ஜெபம் பண்ணு, குழந்தையில தருகிறவர். நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றார் குழந்தையில தருவேன். முடியாதுன்னு சொல்றத நீங்க சொல்லுங்க, முடியாது. டாக்டர் முடியாதுன்னா டாக்டர் சொல்லுங்க,
No, doctor, you are wrong. The scan report is wrong. All other things that come against the word, that's contrary to the word, is wrong. கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வர்றது எல்லாமே பொய். ஆமென். கடவுளுடைய வார்த்தை மட்டும் தான் சத்தியம். கடவுள் சொல்றாரா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன்னா நம்ம சொல்லணும் ஆமென், 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 ஆமென். இதை தவிர வேற பேச்சே நமக்கு கிடையாது. அப்புறம் அந்த விசுவாசத்தோடு உலகால் படியிட்டு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, பிதாவே, வானத்திலே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் என் குடும்பத்திலும் என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, என் கற்பத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு செபிப்பீர்கள் என்றால் விதுனைய அடுத்த கிறிஸ்துமஸ்க்குள்ள உங்க வீடுகள்ல குழந்தைகள் பிறப்பாங்க. இயேசுவின் நாமத்துல. எத்தனை பேர் பிரேயர் ரிக்வெஸ்ட் அதை பார்த்து என் கண் கலங்கிருச்சு. லார்ட் perform miracles. Lord perform miracles. Amen. டாக்டர் சொல்றாங்க பொல்யூஷன், ஃபுட் சரியில்லை, எக்ஸசைஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அதனால எவ்வளோ பாருங்க கற்பம் தெரிகிற இந்த மையங்கள் எவ்வளோ அதிகமாயிருச்சு. அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நமக்கு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த பணத்தை கொண்டு போய் லட்சமாய் போய் யார்கிட்டே போய் கொட்டணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். உன் கற்பத்தின் கனி. feel really excited. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். உங்களுக்கு ஒருவேளை நல்ல குழந்தைகள்லாம் பிறந்திருக்கிறாங்கன்னா உங்க குழந்தைகளாம் ஜெபம் பண்ணுங்க. நாளை என் மனைவி என் பிள்ளைகளுக்கு இப்போ ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் யெஷுவாவுக்கு வீடு அனுக்கணும். கர்த்தாவே குழந்தைகள் பிறப்பார்களா? எல்லாங்க 3ஆவது தான் படிக்கிறான் பெரியவன். இது ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணணும். ஹாரிஸ் பாஸ்டர், மதுரை ஜீவ வார்த்தை ஆலயம் தலைமை போதகர் ஹாரிஸ் பாஸ்டர், அவர் பொண்ணு, அவங்களுக்கு பாஸ்டருக்கு ஒரே பொண்ணு, ஆன்டி ஸ்மித்தோட அம்மா. ஹாரிஸ் பாஸ்டருடைய பொண்ணு பிறந்த உடனே கையில் ஏந்தி, ஆண்டவரே இந்த குழந்தைக்காய் நன்றி, ஆண்டவரே இந்த குழந்தைக்கு வைத்திருக்கிற கணவனை ஆசீர்வதிப்பீராக, மாப்பிள்ளை ஆசீர்வதிப்பீராக, ஏற்ற நேரத்தில் கொண்டு வருவீராகனாராம். என்ன விசுவாசம் வருது. கரெக்டாக பாஸ்டர் சாலமோன், அற்புதமான ஒரு மனுஷன். அவரை சரியான நேரத்தில் கடவுள் அந்த சபைக்கு கொண்டு வந்து பாஸ்டருடைய மாப்பிள்ளையாக்கி ஆச்சரியம். அதனால எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு தான் குழந்தை இருக்கு, என்னால் ஒரு குழந்தை பேசி நினைக்காதீங்க. சொல்லுங்க, என் சந்ததிக்குமே இந்த மலட்டு தன்மை இருப்பதில்லை, என் பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை, என் பேர பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை, என் வம்சத்துக்கே இருப்பதில்லை, என் ஜனத்துக்கு இருப்பதில்லை, என் சபைகளுக்கு இருப்பதில்லை. நீங்கள் பாருங்க, உங்க கற்பத்தின் கனினா வெறும் பிள்ளைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஊழியத்திலையும் சொல்றேன், ஊழியத்திலும் நீங்கள் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி வளர்ச்சி இல்லாமல் கற்பம் தெரிக்காமல் இருக்க போறதில்லை. ஊழியர்கள் சொல்றேன், நம்முடைய சபைகள் வளரும், ஊழியங்கள் வளரும். விசுவாசி, அது காட்டுல இருக்கட்டும், நாட்டுல இருக்கட்டும், வில்லேஜ்ல இருக்கட்டும், கிராமத்துல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதங்கள் வந்து உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குதா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். That's why, my dear friends, be very bold. Be very, very strong in faith. Amen. அடுத்தது சொல்றார், உன் நிலத்தின் கனி. நிலத்தின் கனி, நிலமே இல்லைன்னா நிலத்தின் கனி தெரியுமா என்னன்ட்டு? அதனாலதான் பாடுறோம், விசுவாசிக்கிறோம். ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகிற தெய்வமே. தெரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? குழந்தை பிறக்கணும்னா கல்யாணம் ஆகணும். நிலத்தின் கனியை பார்க்கணும்னா என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும். ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த ஆசீர்வாதம் நடக்கணும்னா முதல் நிலம் வேணும். நிலத்துல தான் கனியை பார்க்க முடியும். அப்ப எப்படி கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம், இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இது என் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு, நான் நிலத்தின் கனியை நான் புசிக்கும்படிக்கு, ஐயா எனக்கு உங்க நாமத்தினால கேட்கிறேன், எனக்கு நிலங்கள் உண்டாகட்டும். உங்களால ஏக்கர் கணக்குல விசுவாசிக்க முடியலன்னா கேளுங்க, சொந்த நிலமாவது இருக்கணும்.
ஒரு சொந்த நிலமாக இருக்கணும், உங்க பேர்ல இருக்கணும், உங்க மனைவி பேர்ல இருக்கணும், உங்க பேர்ல இருக்கணும். விசுவாசி. நிலங்கள்லாம் வேணான்னு முடிவு பண்ணீங்கன்னா, இந்த வேணான்னு சொல்ற ஆட்கள்லாம் வாங்க, நாங்களும் வரோம், வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் அதில் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டி தரலாம். இதை வச்சுக்கிட்டே வேணான்னு பேசுகிற ஆட்களை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. வேணான்னு சொல்லாதீங்க, இருக்கிறது அப்புறம் போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனவனுக்கு கொடுக்கப்படும், இந்த வெளிப்பாடுகள் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்துல இருந்து இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும். ப்ளீஸ் டியர் பிலீவர்ஸ், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசாதீங்க, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக யோசிக்காதீங்க. ஒரு காலத்தில் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் தாத்தா உங்கள் முற்பாட்டர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இன்னைக்கு வந்திருக்கலாம். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருப்பீர்கள் என்றால், அந்த ஒரு திருப்தியில் இது வேணாம் அது வேணாம்னு சொல்லுவீர்கள் என்றால், ஏழைகள் மேல் உங்களுக்கு எந்த கரிசனையுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏழையின் மேல் கரிசனையாக இருக்கிற நல்ல ஊழியர்கள் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு ஒரு கோபமும் கிடையாது, ஒரு வருத்தமும் கிடையாது. என்ன வேணால் பேசு. எங்கள் பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இறந்து போயிட்டான். புது மனுஷனுக்கு அன்பு செய்ய மட்டும் தான் தெரியும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நிலங்கள் வேண்டும், நிலத்துடைய கனிகளை நீங்கள் புசிக்க வேண்டும். ஏங்க, ஒரு 1/4 பிளாட்டாவது வாங்க விசுவாசிங்க. நாங்கள் ஏக்கர் கணக்கில் ஏன் விசுவாசிக்கிறோம்னா, இங்கே பாருங்க, எங்களுக்கு சபைக்கு இடம் வேணும். எனக்கு என் வீட்டுக்கோ இதுக்கோ கேட்கறத விட அதிகமாக நான் எதற்கு அதிகமாக கேட்குறேன், ஊழியத்துக்கு வேணும். ஏனென்றால் கடைசி காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் வேணும்னு ஜெபம் பண்ணுறீங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறீங்க, சபை நிறைய வேணும்னு ஜெபம் பண்ணுறீங்க. ஏங்க வந்து உட்காரும் போது எங்கே உட்கார வைப்பீங்க? இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாட்டில், திருச்சியில் 55 லட்சம் பேருங்க. ஏன் சங்கீதா? த பாப்புலேஷன் ஆஃப் திருச்சி இஸ் 5 மில்லியன், 5.5 மில்லியன், 55 லட்சம் ஜனம். இதில் எழுப்புதல் ஏற்படும் போது எங்கே போய் உட்கார வைக்கிறது மக்களை? சபைகள் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம்ஸாவாக இருக்குது, பெரிய பெருசாவாக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் கட்டடம் இல்லை, உட்கார வைக்கணும்னா கொண்டு போய் அரசாங்கம் நல்லா தருமா? அப்பா உட்காந்துங்கப்பா, நாங்கள் எங்கள் அரங்கத்தெல்லாம் தரோம், அரசாங்கம் இடத்தெல்லாம் தரோம் கொடுக்குமா? தேவர் அவுஸ்வாசிகள் கொடுப்பாங்களா எங்க எடுத்துங்கன்ட்டு? திருச்சியில் கிறிஸ்துவ ஸ்கூல்ஸ் சுவிசேஷ கூட்டங்களுக்கு இடம் தர மாட்டாங்க. சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறதுக்கு கிறிஸ்தவ ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் திருச்சியில் கொடுக்க மாட்டாங்க. எழுப்புதல் வரும்போது இவங்க தருவாங்களா நீங்க சபை நடத்துங்கன்ட்டு? அதனால தான் சொல்றேன், பாஸ்டர்ஸ் ஊழியர்களுக்கு சொல்றேன், உங்களோட ஒரு சகோதரனா, உங்களில் ஒருவனா, உங்க வேலை செய்து கொண்டிருக்கிற, தேவனுடைய வேலையை ஒன்னா செய்து கொண்டிருக்கிற உங்களில் ஒருவனா சொல்றேன், நிலம் வேணும், சபைகளுக்கு நிலம் வேணும், பெருசா வேணும், ஏக்கர் கணக்கில் வேணும். பேசுகிறவர்கள் பேசட்டும், விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்துக் கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம், யோசுவாவை போல காலேபை போல சுதரிப்போம். ஏன்னா நம்முடைய விஷன் பெருசு. ஏன்? மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. எழுப்புதலின் காலத்துல இருக்கிறோம். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், இந்தியாவை தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரேன்னு முழங்குகிற ஆட்களை பார்த்து கேட்கிறேன், ஏங்க உங்க ஜெபம் கேட்கப்பட போதுங்க, மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, எங்க கொண்டு போய் உட்கார வைப்பீங்க? எல்லாரும் பஸ்ஸு, காரு, சைக்கிள், 2 வீலர்னு வருவாங்களே, அதெல்லாம் எங்க போய் நிறுத்துவீங்க? ரோட்ல நிறுத்தினா அரசாங்கம் ஒத்துக்குமா? எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல இந்த ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு டிராஃபிக் ஜாம் ஆகும் பாருங்க. ஒரு டிராஃபிக் போச்சு. ஒரு வருஷத்துல ஒரு ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த ஸ்கூலால. நான் கேட்கிறேன், லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படும் போது எங்க கொண்டு போய் உட்கார வைப்பீங்க?
அதனாலதான் சொல்றேன், ஏக்கர் கணக்கில நிலங்களை தருகிற தெய்வமே, ஆமென். நிலத்தை தந்து நிலத்துடைய கனிகளை புசிக்க வைக்கிறவரே, நிலத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரேன்னு அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, ஜெபிங்க. ஆமென். அற்புதங்கள் உண்டாகும், ஆமென். அற்புதங்கள் உண்டாகும். ஆமென். பிள்ளைகளே, நண்பர்களே, அற்புதங்கள் உண்டாகும். ஆமென். வாலிபர்கள் நான் பேசுறேன். ஆமென். I'm speaking to my young men and women in Christ. Rise in faith. ஆமென். இது வரைக்கும் உங்க தகப்பனுக்கோ உங்களுடைய முன்னோர்களுக்கோ இடம் இல்லாம இருக்கலாம். யூ ஸ்டார்ட் பிலீவிங். ஆமென். சொந்த வீட்டுக்காக விசுவாசிங்க, ஆமென். சொந்த இடத்துக்காக விசுவாசிங்க, ஆமென். ஒரு 4-5 ஏக்கர் வாங்கணும்னு விசுவாசிங்க, ஆமென். அது விவசாயம் பண்ணணும்னு விசுவாசிங்க, ஆமென். அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கை போல பார்க்கணும்னு விசுவாசிங்க. ஆமென். நான் விதைத்து விவசாயம் பண்ணும்போது 100 மடங்கு பலன் வரணும்னு விசுவாசிங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். ட்ரை பண்ணணும்ல, டெஸ்ட் பண்ணணும்ல, விசுவாசிக்கணும்ல, நடக்குதான் பார்க்கணும்ல, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்தான் விசுவாசித்து பார்த்து அதை அனுபவிக்கணும்ல. ஆமென். எப்படி குழந்தை கற்பத்தின் கனி வேணும்னா கல்யாணம் பண்ணணுமோ, நிலத்தின் கனி வேணும்னா நிலம் வேணும். எஸ். நிலத்துக்காக விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாரா. விட்டுறாதீங்க. தேவனோடு இருக்கிறவர்கள் எங்கள் பக்கமாய் நில்லுங்கள், ஆமென். விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய், என் மனசாட்சிக்கு விரோதமாய் நான் தவறானவைகளை பேசவே மாட்டேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்பு ஜிஜேசிஎஃப் மக்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், ஆமென். ஒரு நாளும் உங்களை தவறான வழியிலேயோ பண ஆசைக்குள்ளேயோ சபை உங்களை நடத்தாது. ஆமென். உங்களுக்கு நல்லவைகள் இருக்கணும், நல்லா இருக்கணும். நாங்க விரும்பி விரும்பி இதை பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஜிஜேசிஎஃப் உங்களுக்கான சபை, ஆமென். ஜெபமே ஜெயம் உங்களுக்கான ப்ரோக்ராம், ஆமென். உங்க பிள்ளைகளுக்கான ப்ரோக்ராம், உங்க நல்வாழ்க்கைக்கான ப்ரோக்ராம். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். நல்லா இருப்பீங்க, ஆமென். நிலங்களை வாங்குங்க, ஆமென். நிலத்தின் கனியை பார்ப்பீங்க. ஆமென். நிலத்தை வாங்கி அது ஒரு மரத்தை வச்சு, ஒரு செடியை வச்சு, அது மரமாகி இந்த கனியை புசித்து அது நாக்கில் படும்போது கண்ணீர் வரணும். ஆண்டவரே எவ்வளோ நல்லவர், நன்றி. எவ்வளோ நல்லவர். தரித்திர சேற்றில் இருந்த எண்ணெய், ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு உங்க செல்வத்தினால, உங்க ஆசீர்வாதத்தினால ஒரு இடத்த வாங்க வச்சு, அதுல ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்தின் கனியை புசிக்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. 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 Say thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். விட்டுறாதீங்க விசுவாசத்தை. ஆகவே இந்த இரவு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்ல கிருபைகளை பெருக செய்ய வல்லவர், ஆமென். தயவை பெருக செய்ய வல்லவர். ஆமென். நிம்மதியா இருங்க. உங்கள் வாழ்க்கையில பணம் பெருகும், ஆமென். நிலங்கள் பெருகும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தில். விசுவாசிங்க. ஏக்கர் கணக்கில் நிலங்களா சாதாரணம், ஆமென். விவசாயம் பண்றதெல்லாம் சாதாரணம். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் அதுக்கேற்ற ஞானத்தை நமக்கு தருவாரு, ஆமென். அதுக்கு வேண்டிய வேலையாட்களை தருவாரு. ஆமென். அபிரகாம் பொன்னும் வெள்ளியும் ஆடுகளும் மாடுகளும் உடைய பெரிய சீமானா இருந்தானா. ஆமென். அப்படிதாங்க நம்ம இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆமென். ஒண்ணுமே வேணான்னு இந்த பரிசுத்த வேஷம் போடுற ஆட்கள்லாம் மனம் திரும்புங்க. அப்படி எதுவும் வேணாம்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு கொடுங்களேன், கொடுத்துருங்க, இந்த ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. அது முடியாதுல்ல, உங்களுக்கு வேணும், ஆனா ஏழைகளுக்கு மட்டும் வேணாம்னா நான் சொல்றேன், எல்லாம் எல்லாருக்கும் போகணும், எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள் கடைசி விசுவாசி வரைக்கும் போகணும். அது வரைக்கும் விசுவாசத்தை பேசுகிறதையும், செழிப்பை பேசுகிறதையும், முன்னேற்றத்தை பேசுகிறதையும் இன்னும் அதிகமாய் வேகமாய் பேச போகிறோமே ஒழிய இந்த ஸ்பீடு குறையவே குறையாது. ஏனென்றால் இந்த தரித்திர சாபத்தை சிலுவையில ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த இரவு விசுவாசிங்க, இந்த இரவு ஒரு பெரிய அற்புதம் நடந்து உங்கள் கடனெல்லாம் அகற்றப்படும். சட்டங்கள், திட்டங்கள், நாட்டின் அரசாங்கங்கள் உங்களுக்காய் மாற்றப்படும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யும் போது பாருங்க, எகிப்திலிருந்து வர முந்தின நாள் வரைக்கும் அடிமை, அடுத்த நாள் அவன் வந்து விடுதலை ஆக்கப்பட்டான். அது வரைக்கும் அவன் சம்பளம் கூட கிடையாது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பொண்ணோட பொருளோட என்ன பண்றாரு, புறப்பட பண்றாரு. அவள் கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மக்கள் நிலத்தின் கனிகளை புசிக்கும்படிக்கு நிலங்கள் உண்டாகட்டும். வீட்டில பொருளாதார உயர்வுகள் உண்டாகட்டும், கிருபைகள் பெருகட்டும், தயவு பெருகட்டும், பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசை பெருகட்டும். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் படிக்கட்டும்,
இரவு எங்க மக்கள் நல்லா தூங்கட்டும். ஆமென். கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ஆமென். பலப்படுத்துங்க, சுகம் உண்டாகட்டும். ஆமென். Right now in Jesus name. ஆமென். நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். தேவன். இப்ப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஆமென். போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. நான் என் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆமென். தே ராபா கராபா ரிதா ஆண்டவரே எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்களை அனுப்பின ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பேர் பேராய் தொடுவீராக. ஆமென். கடலின் பிடித்து வெளியே வரட்டும். ஆமென். வியாதியின் பிடித்து வெளியே வரட்டும். ஆமென். திருமணங்களில் இருக்கிற கோளாறுகள் இருந்து வெளியே வரட்டும். ஆமென். விடுதலை 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 பிரகடனம் செய்கிறோம். ஆமென். பிரகடனம் செய்கிறோம். ஆமென். பிரகடனம் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். Be healed people. Be rich people. ஆமென். Be made whole people. ஆமென். ரொம்ப நல்லா இருங்க. ஆமென். ரொம்ப நல்லா இருங்க. ரொம்ப நல்லா இருங்க. ஆமென். நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். தடையா இருக்கிற அசுத்தாவிகளை கே பரா கதேமா ஷபரபா சேர்ந்து கண்டு சகிதா கரா பட்டே லமா டோகபா ஷிதரபரபரபரபா சொல்லு இயேசுவின் நாமத்தில். இயேசு நாமத்தை கட்டுகிறோம். எஸ் ஷபரிதா தலரபா. விரோதமா எழும்பாத. ஆமென். விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பாத. சபைகளுக்கு விரோதமா எழும்பாத. ஆமென். பிசாசு சபையில் ஒற்றுமைக்கு விரோதமா எழும்பாத. எழும்பாத. இயேசு நாமத்தை கட்டுகிறோம். ஷபரிதா தலரபா. வீட்டுல சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார். ஆமென். சந்தோஷமாய் தூங்கட்டும். ஆமென். இந்த இரவு எங்கள் எல்லாருக்கும் சமாதானமான இரவா இருக்கட்டும். ஆமென். இரவுடைய வருகை இருக்கும் என்றால் எங்கள் அன்போடு அரவணைத்து எடுத்துக்கொள்ளும். ஆமென். தாமதிக்கும் என்றால் ஐயா காலை எழுந்து சுகமா எழுந்து ஆரோக்கியமா எழுந்து நம்முடைய வேலைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். அபிஷேகம் நம்முடைய ஆற்றல் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். ஆமென். இழந்து போன எல்லாவற்றையும் நம்முடைய கிருபைகளை எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி தரட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினால் எல்லாம் ஆகட்டும். ஆமென். என்று நாங்கள் விசேஷமாய் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நன்றி சொல்லுகிறோம். ஆமென். இந்த வார்த்தைகள் எங்கள் மேல் அப்படியே வந்து இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கட்டும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவுள். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவுள். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமானபடினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென். 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 God bless you. பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும், எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஜஸ்ட் ஸ்ப்ரெட் லவ். நம்பிக்கையும் அன்பையும் பரப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த மெசேஜஸ் அனுப்புங்க. நம்பிக்கை பரவட்டும். ஆமென். விசுவாசிகளுக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும். ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். நாம் நம்முடைய தேசத்தை கர்த்தருக்கு என்று சுதந்திரிப்போம். குட் நைட். God bless you. நாளை காலை 6:30 மணிக்கு மீண்டும் ஜெபமே ஜெயம் சந்திப்போம். Until then, good night. God bless you.